பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு வேண்டிய பலன், கிருபைகள், இறக்கும், பாதுகாப்பு வழிநடத்தல் அனைத்தையும் கர்த்தர் நீதாமே தருவீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து உம்முடைய வசனத்துக்குள் செல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாம் நிருபத்தின் 2ஆம் அதிகாரம். ஒரு மனிதன் புதிய விசுவாசியாய் மாறிவிட்டான். அவனது கடமைகள் என்ன, அவனுடைய மேன்மைகள் என்ன, அவனுக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைக்கு நமக்கு பேதுரு அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும்? திருச்சபையே, பேதுரு அப்போஸ்தலன் ஒரு பெரிய எழுப்புதலை கண்ட ஒரு அப்போஸ்தலன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மக்களோடு கூட 3.5 வருடம் உடனிருந்தார். 3.5 வருடம் உடனிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகு சிலுவையில் மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்ம எல்லாம் அறிந்ததே. சிலுவையிலே நம் பாவங்களுக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததே. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் உயிர் உள்ளவராய் எல்லாருக்கும் காட்சியளித்தார். பிறகு பரமேறி போய்விட்டார். சபை என்று ஒன்றை உருவாக்கி அதிலே புதிய ஆத்துமாக்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை அங்கே வாழ வைத்து, அவர்களை அங்கே வளர வைத்து, அவர்களை திருமணம் செய்து பார்த்து, பிள்ளைகள் பிறக்கும்போது பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணின காரியங்கள் எல்லாம் செய்தது பேதுரு தான். இயேசு ராஜா இந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 3.5 வருஷம் வாழ்ந்து அந்த அக்கினியை பற்ற வச்சுட்டு போயிட்டார். எந்த ஃபேமிலியும் போய் இயேசு ராஜா இந்த ஃபேமிலி இப்படி நடத்துங்க, ஹஸ்பண்ட் இப்படி இருங்க, ஒய்ஃப் இருங்கன்னு பண்ணல. ஆனால் சபை என்று ஒன்று வந்த பிறகு சபை A to Z உலகத்தில் எல்லாத்தையும் சபை பார்க்கணும். பிறப்பையும் பார்க்கணும், இறப்பையும் பார்க்கணும், வாழ்வையும் பார்க்கணும், தாழ்வையும் பார்க்கணும், ரட்சிப்பையும் பார்க்கணும், சுவிசேஷத்தையும் பார்க்கணும். நிறைய வேலைகள் வந்த பிறகு சபையினுடைய பொறுப்பு பேதுரு கையில் கர்த்தர் கொடுத்து விட்டு போனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீ சீமோனாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன் மீது இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொன்னார். கேபா, யூ ஆர் சீஃபஸ் என்று சொன்னார். இன்றைக்கு சபை வளர்ந்து விட்டது, சபை பெருகிவிட்டது. இவர் கண்ணால், இவர் கையால், இவர் பேச்சால், இவர் ஊழியத்தால் வளர்ந்தது. அதான் பேதுரு. சும்மா உங்களை பேதுரு போல் நினச்சிங்க. ஜீசஸ் கூட இருந்தீங்க, 3 வருஷம் இருந்தோம். நம்ம ஜீசஸ் போயிட்டார். சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்தோம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு ஒரு மெசேஜ் கொடுத்தோம், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சபையில் இப்போ ஜீசஸ் கூட சுற்றின கூட்டம் வேறு, இந்த கூட்டம் சுத்த போகிற கூட்டம் இல்லை, கூடவே இருக்க போகிற கூட்டம். ஜீசஸ் கூட இருந்தவங்க அவர் போகும்போதெல்லாம் கூட போனாங்க, அற்புதம் பெற்றாங்க, வாழ்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஆனால் பேதுரு அப்படி கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வர போகிறாங்க, நல்லது கெட்டதுக்கு போகணும். அப்போ மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது சபையை நிர்வகிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேதுரு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அவர் மேலே விழுந்த கடமையாக இருக்குது. இந்த லெட்டர் படிக்கும்பொழுது ஒரு குடும்பம், ஒரு விசுவாசி, ஒரு சபை, ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு சொல்லி தருகிறார். ஆக நான் இன்றைய செய்திக்கு கொடுக்கிற ஒரு தலைப்பு, இயேசுவும் புதிய விசுவாசியும். இன்றைக்கி பேதுரு இயேசுவோட சபையில் சேர்ந்த மகனே, நீ இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதாக சில காரியங்களை சொல்லித்தரப்போகிறார். 4 காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, அவனது கடமை, ஹிஸ் டியூட்டி. ஒரு புதிதாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய கடமை என்ன? அதை 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும், 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். நான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் எங்கே இருக்கிறதோ அதை எடுத்து அதிலே பொருத்தி இருக்கிறேன். இரண்டாவது, கடமையை செய்கிற அந்த விசுவாசிக்கு உண்டாகிற மேன்மை, ஹிஸ் ப்ரிவிலேஜ் என்று சொல்லலாம். 9ஆம்
10ஆம் வசனம். அவனுக்கு என்னங்க புதிய விசுவாசி ஆகிட்டார் அப்படின்னாங்க, பெரிய ஆள் இருக்கார். அது பேதுரு சொல்லி இருக்கிறார். தென் அவனது ஆசீர்வாதங்கள் புதிதாய் ஏற்றுக்கொண்ட சபையிலே வந்து சேர்ந்த, சபையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, ஒரு வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது, கார்டு தரோம், கிரெடிட் கார்டு தரோம் அப்படிலாம் சொல்கிறது போல், சபையில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுகிற, சபையில் அங்கத்தினராய் மாறுகிற, கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய ஆசீர்வாதங்கள், வாட் ஆர் ஹிஸ் பிளெஸிங்ஸ், வாட் பிளெஸிங்ஸ் இஸ் கோயிங் டு கெட். 4, 5, 6, 7, 8 வசனங்கள். அவனுடைய செயல்கள், ஹவு ஹீ இஸ் கோயிங் டு ஆக்ட், வாட் ஷுட் பி ஹிஸ் ரெஸ்பான்ஸ். அவன் என்ன செய்யணும், கிறிஸ்டினாக மாறிட்ட பிறகு அவன் மாறிவிட வேண்டுமே, என்ன செய்ய வேண்டும் என்பதை 1-3 வரைக்கும், 13-17 வரைக்கும், 18-20 வரைக்கும் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இயேசு மற்றும் புதிய விசுவாசி, ஈஷு அவர் நயா விசுவாசி, ஜீசஸ் அண்ட் த நியூ பிலீவர். ஆமென். இந்த நியூ பிலீவர் ஆலயத்துக்கு வந்துட்டாராம். வந்துட்ட பிறகு பார்த்தா கர்த்தர் தய உள்ளவர் என்பதை ருசித்து பார்க்குறாராம். நமக்கு யாருமே தொடர்ந்து மன்னித்து கொண்டிருப்பதில்லை, ஆனால் இந்த கர்த்தர் மன்னிக்கிறார். ஆண்டவர் என்னை மன்னியுனா உடனே மன்னிச்சார். நல்ல மனுஷனாக இருக்கிறார், தயவு உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை சொல்லும்போது புரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் தய உள்ளவர் என்பதை புதிய விசுவாசி புரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு புதிதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தோமானால், அல்லது இன்றைக்கு தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வர்களாக இருந்தாலும் சரி, அல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தய உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் தய உள்ளவர் என்பது ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு கருதப்படுகிறது. நான் ஆலயத்துக்கு வந்தேன், அவரை பார்த்தேன், அவர் தய உள்ளவராக இருக்கிறார், நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன், இதை என்னுடைய ஆசீர்வாதமாய் கருதுகிறேன். எங்கெங்கேயோ போயிருக்கேன், யாரும் என் கையில் தயவு காட்டினதில்லை, ஆனால் இந்த தேவன், இந்த இயேசு என் மீது தயவு உள்ளவராக இருக்கிறார் என்பது எனக்கு நற்செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நல்லவராக இருப்பதினால் நான் சகல துர்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், புறங்குறுதலையும் ஒழித்து விட்டேன். என் ஆண்டவர் தயவுள்ளவராக இருப்பதினால், என் ஆண்டவர் நல்லவராக இருப்பதினால் நான் கெட்ட கேரக்டரை விட்டேன். என்னுடைய கெட்ட தீய சிந்தைகள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன். ஆமென். நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தர் கேமரா எடுத்துன்னு வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடம்பு தலையெல்லாம் சரி பண்ணிட்டு சிரிக்க பார்ப்போம். ஏன்னா திரும்ப நம்மளை காட்டும், நம்மளை எடுத்து காட்டும். அதனால் என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு கோபப்படுற ஆளும் கூட ஸ்மைல் பண்ணிடுவோம். அது ஹேபிட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேமரா என்னை மாறும்படி சொல்லுகிறது. என்னை மாற்றி கண்ணாடி முன்னாடி போனதுமே நம்மளை எப்படி சரி பண்ணிக்கணும்னு பார்ப்போம். அதுபோல் இந்த தயவுள்ள கர்த்தர்கிட்ட போனதுமே, அவரை பார்த்ததுமே துர்குணம் துரத்திடுவோமா, கபடத்தை என்ன பண்ணிடுவோமா, துரத்திடுவோமா, வஞ்சகங்களை துரத்திடுவோமா, பொறாமைகளை துரத்திடுவோம், புறம் கூறுதலையும் விட்டுடுவோமா. ஏன், இந்த கர்த்தர் தயவுள்ளவர். நான் ஆண்டர் கையில் வந்திருக்கேன், இந்த குரு கையில் வந்திருக்கேன். இவர் கூட நான் இருக்கும்போது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கல, நான் அவரை போல மாறிட போகிறேன். அவன் திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ். அவர் நல்லவர், நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். இதை வந்து ஒரு டிரைவர் எனக்கு சொன்னது. அவர் ஒரு நாள் சொன்னார், அண்ணா நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் நல்லவன் இல்லை, அவன் ரொம்ப கெட்டவன், அடுத்தவங்களோட காசுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுவேன், கிடச்சா எடுத்துகிட்டு போயிடுவேன். அவரே சொன்னார், என்ன பிரதர் நான் அப்படி தான் பண்ணுவேன், இப்போ நான் திருந்திட்டேன். எப்படிங்க அப்படின்னு. நான் அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் வேலைக்கு போகும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம், டெய்லி எதனா எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் அந்த நாள் அந்த ஓனர் கூட அந்த ஓனருக்கு கார் ஓட்டிகிட்டு போக வேண்டிய நிலமை வந்துச்சு. அந்த ஓனர் காரில் இருக்கார். அந்த ஓனரோட பேக்கில் பணம் இருக்குது. ஏதோ பேங்க்கில் டெபாசிட் பண்ண வேண்டியது, பிஸ்னஸ் மேனுக்கு தர வேண்டியதுலாம் இவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக பணம் இருக்குது. இவருக்குள்ள ஒரு எண்ணம், வாய்ப்பு கிடைச்சா இதில் எதனா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாராம். அந்த ஓனர் நேராக போக வேண்டிய இடத்துக்கு போன பிறகு இறங்கி, சரி நீ இறங்கி டீ என்ன சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு சாவி எடுத்துகிட்டு போவார்னு பார்த்தா எடுத்துகிட்டு போகலையா. கார் சாவி கொடுத்துட்டு நீ கார்லேயே இரு, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, ஏசி போட்டுட்டு உட்காந்துரு, தேவைன்னா அந்த டீ கடையில் டீ சாப்பிட்ரு, பத்திரம் பின்னாடி பேக்கில் காசு இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும் சரியா அப்படின்ட்டு போனாராம். அவ்வளோதான். அவர் போயிட்டு வரவே இல்லை. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்தார். இந்த 5 மணி வரைக்கும்
அவருடைய மனசாட்சி அந்த பேக்கை திறந்துட்டு மூடினது. எடுத்துகிட்டு போயிடலாமான்னு நினச்சிது. எல்லாம் என்னை மாட்டினது ஐயா என்று சொன்னார். அந்த ஓனர் வந்த பிறகு கேட்டார், என்னங்க சார் இவ்வளோ காசை போய் நீங்கள் இப்படி வச்சுட்டு போனீங்களே? இல்லை தம்பி, உன்னை நம்பினேன், அந்த ஒரு வார்த்தையில் நான் இன்றைக்கி திருந்திட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு 10,000 ரூபாய் கடன் தேவை இருக்குது, எனக்கு இன்றைக்கி தேவை, இந்த அப்படி அப்படின்னு கொடுத்தாரான். அவன் காப்பாற்றி விட்டார். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என் பிரச்சனைனா அவர் கையில் சொல்லுவேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். இல்லை ஒரு வழி சொல்லுவார், நான் எடுக்க மாட்டேன், திருந்தினேன் லைஃப்பில், இல்லைனா நான் எங்கன்னா ஜெயிலில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுபோல் தானே அந்த தயவுள்ள ஆண்டவரை பார்த்த பிறகு துர்குணமாக வாழறதுக்கு தோணுதா? தோணலையே. எங்கள் ஆண்டவர் இருக்காருயா, அவருக்கு பிடிக்காது நான் கெட்டது பண்ணா. நீ ஏன் கையிலெல்லாம் வரலோன்னு கேட்பார். நீ ஏன் ஒரு கெட்ட செயலில் போய் ஈடுபட்டு வாழணுமா? ஏன் நான் தானே உன்னை வாழ வச்சுருக்கேன். துர்குணம் ஏன், கபடம் ஏன், வஞ்சகம் ஏன், பொறாமை ஏன், புறங்கூறுதல் ஏன் என் மகனே என்று என்னை மாற்றுகிறார், என்னை சீர்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அழகாக பேதுரு ஐயா சொல்லித்தார். அவர் ஒரு பாஸ்டர் போல் 8,000 பேர்களின் போதகர். 8,000 பேரையும் ஒரு பாஸ்டர் ஆக்க போகிறார். ஆக்கி தான் ஆகணும், எல்லாம் சபை வளராது. அன்றைக்கு சாதாரணமாக ஆரம்பித்த அந்த ஆலயம் தான் இன்றைக்கு இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அன்றைக்கி அவர் யாருக்கோ பேசினது தான் இன்றைக்கி நம்ம இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கி பேதுரு இந்த மாதிரி நின்று போல்டாக கிறிஸ்தவ சபையை வளர்த்து விடவில்லை என்றால் இன்றைக்கு இங்கே சபை இருந்திருக்காது. ஆமேன். நீங்கள் வளர வேண்டும் என்றால், இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு க்ரோ, வளர்ச்சி அவசியம். ஏன் படிக்க போகிறோம்? வளர்ச்சி அவசியம். ஏன் மியூசிக் கற்றுக்கிறோம்? வளர்ச்சி அவசியம். ஏன் ஆஇ கற்றுக்கிறோம்? வளர்ச்சி அவசியம். ஏன் டிகிரி படிக்கிறோம்? வளரும்படியாக. ஏன் சாப்பிட்றோம்? வளரும்படியாக. ஏன் வேதம் படிக்கிறோம்? வளரும்படியாக. இன்றைக்கு மார்னிங் டிவோஷன் வளரும்படியாக. சொல்லுங்கள், இன்றைக்கு காலை ஆராதனை வளரும்படியாக. இல்லை எனக்கு தெரியும். இல்லை மகனே, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இது ஆண்டவருடைய வார்த்தை. நாம் தினந்தோறும் சாப்பிட்டால் தான் வளருவோம். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனத்தை பற்றி சொல்கிறது. கலங்கம் இல்லாத ஞானப்பால் கெட்டுப்போனது அல்ல, வயிற்றுக்கு துன்பத்தை உண்டு பண்ணுகிறது அல்ல. திஸ் இஸ் குட் ஃபார் யுவர் ஸ்டமக். ப்ரோபயோட்டிக் போல, ப்ரீபயோட்டிக் போல வயிறுக்கு என்னதான் நல்லது, கலங்கம் இல்லாதது. ஃபுட் பாய்சனிங் ஆகாத ஒரு வார்த்தை, மைண்ட் பாய்சனிங் ஆகாத ஒரு வார்த்தை, கேரக்டர் பாய்சனிங் உருவாக்காத ஒரு வார்த்தை. இல்லை, எக்ஸாம்பிள், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு அப்படின்னு ஒன்று யாரோ நமக்கு சொல்லித்தராங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம யோசிப்போம், என்ன சொல்லணும்? பொய் சொல்லணும். எப்படி சொல்லணும்? பொருந்த சொல்லணும். அப்போ இந்த பொய் வேணாம், அந்த 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 பொய் வேணாம், ஒரு பொய் சொல்லிட்டோன்னு வைங்களேன். நம்ம தான் பொருந்தா மாதிரி சொன்னோம். அங்கே 10 பேர் பார்த்து நிற்பாங்க. அதில் ஒருத்தருக்கு பொருந்தலனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? மாட்டிக்குவோம். இப்போ சொல்லுங்கள், அது கலங்கம் உள்ளதா, கலங்கம் இல்லாததா? ஆனால் வேதம் எங்கேயும் நம்மை கலங்கடிக்க விடவே விடாது. இது கலங்கம் இல்லாத ஞானப்பால். உலக கருத்துக்கள், எல்லா கருத்துக்களிலும் எங்கே ஒரு கலக்கம் இருக்கும், எங்கே ஒரு ஆபத்து இருக்கும், எங்கே ஒரு அநீதி இருக்கும். ஆனால் என் மகனே, இந்த இயேசுனுடைய வார்த்தை, இந்த வசனங்கள் உன்னை கலங்கமில்லாதபடி நடத்தும். ஆமென். கலங்கம் இல்லாதபடி நடத்தும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சொல்லுவோம், நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை பண்ணல. கொஞ்சம் தயிர் சோறு சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை பண்ணல. ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை. லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த ரசம் சாப்பிட்டேனே, அதான் ஒத்துக்கல போல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். என்னோடய ஃபுட்டில் அந்த கலங்கம் எதில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி கலங்கம் உள்ளது அல்ல இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. வசனத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இது கலங்கம் இல்லாதது, இது நல்லது, இது என் வயிற்றுக்கு, என் உடலுக்கு, எல்லாவற்றுக்கும் நல்லது இந்த தேவ வார்த்தை. இன்னைக்கு காலையில் மார்னிங் டிவோஷனுக்கு வந்திருக்கிற மகனே, மகளே, ஆன்லைனில் மார்னிங் டிவோஷன் கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் வாழ்க்கைக்கு நல்ல ஞானப்பால் இதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஞானப்பால்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் எனக்கு ஞாபகம் வரல, பால் தான் ஞாபகம் வருது. நான் காலையில் எங்கள் வீட்டிலேருந்து இறங்கும்போது ஒரு பெரிய வண்டி போகுது. நான் மேலேருந்தே பார்த்தேன். அந்த வண்டி ஃபுல்லாக ட்ரேயாக என்ன இருக்குது? பால் இருக்குது. பாலும் தேனும் ஓடுற தேசம் போல் நம்ம தேசம், நிறைய பால் வருது. அதை தான் பார்த்தேன். என்ன இன்றைக்கி நம்ம ஞானப்பால் பற்றி படிச்சுட்டு இருந்தோம். இப்போ கூட ஞானப்பால்னும் போது எனக்கு அது என்ன ஞானப்பால்னு தெரில, பாக்கெட் பால் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த பால் என் வயிறை கெடுக்காது. அந்த பாலை வச்சு
இந்த வேதத்தை பார்க்குறேன். அந்த பால் எப்படி என் வயிறை கெடுக்காதோ, ஃப்ரெஷ் பால், அதுபோல் என் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு எனக்கு முன்பதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ஞானப்பால். ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் என்னோடு கூட எனக்கு அவர் ஆசீர்வாதமாய் அமைந்தார், என்னை ரட்சித்தார். இன்றைக்கு அதனால் நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். இனி வசனத்தை படிப்பேன், என்னை மாற்றிக்கொள்கிறேன். கெட்ட துர்குணங்களை, கெட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் இன்றையிலிருந்து செயல்பட போகிறேன் என்று முடிவு எடுக்கிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதா இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள கல்லாய் இருக்கிறார். என் பாக்கெட்டில் ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த கல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அந்த கல்லில் உயிர் இருக்குது. இந்த கல் நான் எடுத்து எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா இந்த கல் என்னையும் உயிர் உள்ள கல்லாய் மாற்றும். ஆமேன். இந்த கல் என்னை ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டும். எனக்கு கல்லை பார்க்கும் போதெல்லாம் பொறாமையாக இருக்கும். உதாரணத்துக்கு பாறாங்கல்ல நான் உன்கிட்ட இடிச்சிட்டேன்னாலும் எனக்கு தான் அடி, நீ வந்து என்னை இடிச்சிட்டாலும் எனக்கு தான் அடி. உன்ன மாதிரி ஆண்டவர் என்னை படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இந்த கல் மாதிரி நம்ம இருந்தால் நல்லா இருக்கு. இந்த கல் மாதிரி உடம்பு கொடுத்துட்டு இந்த உயிரம் கொடுத்தா யாருன்னா சுற்றி எடுத்துன்னு வந்தால் கூட ஓடிடலாமே, இல்லை அவன் சுற்றியே உடச்சிடலாமே, சுற்றியோட புடியை உடச்சிடலாமே. கல்லில் உயிர் இருந்தா, மண்ணில் இவ்வளோ சாஃப்டாக இருக்கிற நம்ம எவ்வளோ வேலையை செய்கிறோம். நம்மளே கல்லாக இருந்தோம்னா எப்படி இருக்கும் இல்லை? யாரும் வெட்ட முடியாது, யாரும் சுட முடியாது, யாரும் இடிக்க முடியாது, இடிக்கிறவெல்லாம் காலி. என்ன மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிப்பது உண்டு. அந்த கல்லில் நம்ம சிலை உருவாக்கலாம், ஆனால் என்ன கொடுக்க முடியாது சொல்லுங்கள்? உயிர் கொடுக்கணும்னா இப்படி தான் அமைப்பு. பிளாஸ்டிக் கூட உயிர் தர முடியாது உங்களால், இரும்பு கூட உயிர் தர முடியாது. நீங்கள் வேணால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டரி வேணால் போட்டு தற்காலிகமாக செயல்படலாம். உயிர் இருக்க வேண்டும் என்றால் அதில் மாமிசம் வேண்டும், ரத்தம் வேண்டும். அதனால தான் உயிர் இருக்குது. அப்படி தான் மிருகங்கள், அப்படி தான் பறவைகள், நம்ம அப்படி தான். உயிர் கல்லுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களை கல்லாவும் ஆக்கி உயிரும் கொடுக்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறது. அவரே ஜீவன் உள்ள கல்லாம். இப்போ சொல்லுங்கள், we will be made strong. இது எனக்கு blessing. நான் ஜீசஸை ஏற்றுக்கிட்டேன்னா என்னை கல்லை போல ஜீவனுள்ள கல்லாய் மாற்றும். இந்த கல் எங்கிருந்து செயல்படுகிறதாம்? அவருடைய ஆலயத்திலிருந்து செயல்படுகிறதாம். ஹல்லேலூயா. விலையேறப்பட்டதாக இருக்கிற மூளை கல்லாய் சியோனிலே இயேசு இருக்கு, தேவன் இருக்கிறார். நான் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன். நான் ஜீவன் உள்ள கல்லை போன்று அங்கே இருக்கிறேன். தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துகிறவனாக இருக்கிறேன். Hallelujah. I am here to celebrate God like a living stone. இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவன் உள்ள கல்லா இருக்கிறாரோ நானும் அப்படியே இருக்க போகிறேன். இது எனக்கு ஆசீர்வாதம். Hallelujah. ஆமாம், என்ன ஆண்டவர் கல்லை போல ஸ்ட்ராங்காக உட்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் புல்லை போன்று இருக்க போகிறவன் அல்ல, நான் தூசியை போன்று பறக்க போகிறவன் அல்ல, நான் பதரை போன்று பறந்து போகிறவன் அல்ல. ஆமேன். மனிதர்கள் எல்லாம் புல்லுக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் ஜீவன் உள்ள கல்லுக்கு சமம் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆமேன். இதிலே நாம் என்ன செய்கிறோமா, நாம் அவரை நம்பி நம்மை மாற்றிக்கொண்டோம். அதெல்லாம் படித்தோம். அவர் தயவுள்ளவராக இருந்தார், நம்மளை மாற்றிக்கிறோம். கெட்ட கேரக்டர்லாம் விட்டுட்டு மண்ணாக இருந்த நம்ம கல்லாக மாறுறோம், புல்லாக இருந்த நம்ம கல்லாக மாறுறோம். எப்படி மாறுகிறோமா, அவர் மீது விசுவாசமாய் அவரையே பார்க்குறோம். நான் என்னை இந்த ஆண்டவர் போல் மாறுவேன், என்னை இந்த ஆண்டவர் மாற்றுவார், என்னை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நான் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல நான் இருப்பேன். நான் அவருக்கு கூட, இயேசு ராஜாவுக்கு கூட நான் இருப்பேன். ஆமேன். அந்த கண்மலை கூட நான் இருப்பேன்னு நான் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்போ தான் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இதில் ஐயா சில விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறார் பாருங்க. 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விளையாட பெற்றதும், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்கள் வீட்டை கட்டுகள் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய இந்த கல் இடலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கல்லுமாய் இருக்கிறது. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்களும் நானும் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்தோம்? நம்ம பிற தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தோம் இல்லை? ஆண்டவர்னா தெரியாத இடத்துலேருந்து இங்கே வந்தோம்.
நம்ம எப்போ வாழ்க்கை திரும்பி பார்த்தாலும் நம்ம பழசு ஞாபகம் வரும். எங்கேருந்து வந்தோம், இல்லை அதெல்லாம் ஞாபகம் வச்சு அன்றைக்கி நான் அப்படி இருந்தேன் இன்றைக்கி அப்படி. ஆனால் இந்த யூதர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த யூதர்கள் ஜூடாயிசம்லேருந்து வராங்க. எங்கேருந்து வராங்க? ஜூடாயிசம்லேருந்து வராங்க. இந்த ஜூடாயிசம் தான் இயேசுவை சாகடிச்சிச்சு. அந்த பிரதான ஆசாரி தான் என்ன பண்ணாங்க? இயேசுவை சாகடிச்சாங்க. அவங்க பைபிளில் ஏசாயாவில் போடப்பட்டிருக்குது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகின்னு போடப்பட்டிருக்கு. தெரிஞ்சிச்சு இவர் கன்னியின் மைந்தன், இவர் தான் பாலகன், இவர் தான் தாவீதின் வழியில் வந்து எல்லாம் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிட்டாங்க. அவங்க தள்ளிட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற யோதனே? நம்முடைய மூதாதையர் இயேசுவை தள்ளிட்டாங்க. அதெல்லாம் கிறிஸ்டியன் சாமி, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னாங்க. நீ என்ன பண்ணுற மகளே? நீ ஏன் அவர்கிட்ட வந்த? நம்ம மூதாதையார் வேண்டாம் என்று தள்ளினதை நாம் எடுத்துக்கிட்டோமே. எப்படி? இதுதான் விசுவாசம். ஆமென். இந்த இயேசு என்கிற கல்லை ஒரு மனுஷன் நம்பினான்னா அவனை வாழ வைக்குமா மலை மேலே. இயேசு என்கிற கல்லை ஒரு மனுஷன் விசுவாசிக்கலைன்னா அந்த கல் தடுக்கியே கீழே விழுவானாம். விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையமாயிற்று. நீங்களும் நானும் நிற்கிறோம் அந்த கல்லுனால. யாரோ ஒருத்தர் அந்த கல்லுனால விழுறாங்க. ஒரு பெரிய கல் போட்டிருக்கு, அந்த கல் மேலே ஏறி நிற்கிறோம். நம்ம தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தன் தெரியாமல் வந்து அந்த கல் மேலே தடுக்கி விழுறான். அவனுக்கு என்ன பண்ணுது? அதே கல் தான். அப்படி சொல்கிறார். அப்போ விசுவாசியே, புதிதாய் பிறந்த விசுவாசியே, நீ நின்று கொண்டிருக்க வேறொருவன் விழுந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே. உன்னை அவர் தேர்வு செய்திருக்கிறார், நீ நியமிக்கப்பட்டவராயிருக்கிறார். 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நீ நியமிக்கப்பட்டிருக்கிறார். விழுகிறவன் விழுகிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்றால், என் மகனே நீ வாழ்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். 9ஆம் வசனத்தில் சொன்னார், உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு உங்களை வரவழைத்தார். ஆமென். அந்தகாரம் என்பது சாத்தானுடையது. நீங்களும் நானும் கண்ணை மூடினா என்னங்க தெரியுது? கண்ணை மூடுங்க, வெளிச்சமாக இருக்கா இருட்டா இருக்கா? ஒன்றுமே தெரில, இருட்டாக இருக்குது. உயிர் போகும்போது கண்ணை திறந்துன்னு சூரியனை பார்த்துன்னு போவோமா? அப்படியே போயிடுவோமா? அப்படியே போயிடுவோம். இந்த கண் நமக்கு உதவாதுன்னும் போது அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு ஒளி எனக்கு கொடுக்குறாருன்னா அதான் எனக்கு வேணும், அதாங்க எனக்கு வேணும், அதான் ஆச்சரியமானது. அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் வந்திருக்கிறேன். பிரதர், நாளைக்கு உங்களுக்கு உயிர் போனால் கூட இந்த இயேசு உங்களை காப்பாற்றுவார். அதை பற்றி பேசுகிற சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் நான் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறேன். முந்தி நான் இருளிலே இருந்தேன், இரக்கம் பெறாதவனாய் இருந்தேன். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறார், இதுவும் எனக்கு ஆசீர்வாதமே. முந்தி நான் இச்சைக்கு அடிமையாக இருந்தேன், இன்றைக்கு நான் இச்சைக்கு அடிமை அல்ல. என் சரீர அவயங்களை வைத்து என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் நல் நடத்தை உடையவனாய் இருக்கிறேன், இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் தப்பு பண்ணேன், இன்னைக்கும் நான் தப்பு பண்ணுவேன் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். நேற்றுக்கு நடந்ததை வச்சு இன்றைக்கு நம் வாழ்க்கை டிசைட் பண்ணப்படுவதில்லை. திருச்சபையே, இன்றைக்கு நாம் ஆண்டவரிடம் நல்மனம் பொருந்துவதும் இரக்கம் பெறுவதும் நம் வாழ்க்கை மாறப்போகிறது. நேத்தினுடைய பிரச்சனை நம்மை பின்தொடர்வதில்லை. இதோ ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல இயேசுனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்கள். உலகத்தை விட்டு வந்துட்டோம். நம்ம இப்போலாம் புதிய விசுவாசிகள். இன்றைக்கி நம்ம அப்படியே நினச்சிப்போம், நான் இப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன், சபையில் வந்திருக்கேன், பேதுரு ஐயாவை பார்த்தேன், அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு, நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. என்ன ஸ்டார்ட் பண்ணார்? தேவன் தயா உள்ளவர்ப்பா, நீ போ, அவரை ருசி பார்த்து கொண்டே போ, உன்னெல்லாம் மாற்றிக்கோ, அவரை பார், அவரை விசுவாசி என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்றால், அன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்துட்டாங்களே, சபையில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. தனக்கு ஒரு ஃப்யூச்சர் இந்த பூமியில் இருக்குதுன்றதே மறந்துட்டாங்க. நான் வேலைக்கு போக மாட்டேன், காலையிலையும் சர்ச்சுக்கு வந்துடுறேன், மதியமும் வந்துடுறேன், சாயந்தரமும் வந்துடுறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, என் சொத்தை விற்று எடுத்துன்னு வந்துடுறேன். எடுத்துன்னு வந்துட்டாங்க. எவ்வளோ நாள் சாப்பிட்ருப்பாங்க? எங்கே போக மாட்டுறாங்க? வேலைக்கு போக மாட்டுறாங்க. அந்த வேலை செய்கிற எஜமானுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ எனக்கு எஜமான் இல்லை, இயேசு தான் என் எஜமான் அப்படின்ட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், ஒரு கன்ஃபியூஷன் உண்டாச்சு. ஆமென். உலகத்தார் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவர் வந்து ரட்சிக்கப்படாதார், அவர் எனக்கு வேலை கொடுக்குறாரு, அவர்கிட்ட நான் போய் வேலை செய்யணும். அப்போ பேதுரு என்ன பண்ணோம்? டீச் பண்ணோம். அப்பா, நீ ஆண்டவரை வணங்க வர, அங்கேயும் போய் நீ நல்லவன்ற பேரிடு, வேலை செய்கிற இடத்துல நல்லா நீ அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உனக்கு மேலே உள்ளவர்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், மேலே உள்ள அதிகாரிகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், ராஜாக்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும்.
நீ அவர்களுக்கு அடங்க வேண்டும், அவர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கனம் பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும், தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், ராஜாவுக்கு கனம் பண்ண வேண்டும், வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சாந்த குணமுள்ளவர்களாய் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அது அவங்களுடைய பொசிஷன். ஆமேன். ஒரு பிரச்சனையும் பொறுமையாய் நீங்கள் சந்திக்க வேண்டும். சில நேரத்தில் நீங்கள் நன்மை செய்யும்போது தீமை கிடைக்கும், கவலைப்படாதீர்கள், பொறுமையாக இருந்து ஜெயிக்க வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து பாடுபட்டு திரும்பவும் உயிர்த்தார், உனக்கு தெரியுமா? அதே போல நீ செய்ய வேண்டும். அவர் பாவமே செய்யல, ஆனாலும் அவரை வாதித்தாங்க, தெரியுமா? நீ பாவம் செய்யலை என்றால் உனக்கு வாதை வரும்போது நீ வையப்படும் பொழுது இயேசு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ நீயும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து பயந்து தீமையின் பக்கம் போகாதே என் மகனே, நீ நல்லவனாகவே இரு என்று சொல்லுகிறார். நீ கீழ்ப்படிய வேண்டும். உலகத்து அதிகாரிகளிடம், உலகத்து தலைவர்களிடம், உங்களுக்கு வேலை கொடுக்கிறவரிடம் நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தராரு. அதான் சொன்ன பாருங்க, சபை ரட்சிக்கப்பட்டு ஜனங்களாம் வந்துட்டாங்க. 8000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 8000 பேர் வந்து ஆலயத்தில் காலையில் மதியம் சாயந்தரம் சர்வீஸ் அட்டன் பண்ணுறாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போனாலும் அங்கே உள்ள எஜமான் கொடுக்கறத செய்ய மாட்டாங்க. ஃபேமிலி நாகம் இல்லையா? ஃபேமிலி நாகம். சில நேரத்தில் நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம், நம்ம சொல்லிடுறோன்னு வைங்களேன், ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் பார்த்துக்கிறார் தான், ஆனால் என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கணுமே. ஆமேன். என்னுடைய ஃபேமிலியை நான் பார்த்துக்கணுமே. என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு சோர்ஸ் நான் உண்டு பண்ணி தரணுமே. என் ஃபேமிலிக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சோர்ஸ் நான் உண்டு பண்ணி தர வேணுமே. அதை தான் இங்கே சொல்கிறாரு. சோர்ஸ் உண்டு பண்ணி தரணும்னா அப்போ நான் அங்கே போகணும், அங்கே வேலை செய்யணும். அங்கே போனால் நான் இங்கே வர மாட்டேன். நம்ம நினச்சிக்கிறது, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். எங்கே போயிட்டேன்? வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் வேலையை விட்டுட்டு நான் இனிமேல் சர்ச்சுக்கு தான் வருவேன், வேலைக்கு போக மாட்டேன். நான் அங்கே மட்டுமே இருப்பேனாலும் பிரச்சனை, இங்கே மட்டுமே இருப்பேனாலும் பிரச்சனை. நம்ம 3 இடத்துல இருக்கணும், தெரிஞ்சுக்கங்க. முதல்ல நம்ம வீடு, உங்கள் வீட்டில் இருக்கணும். எங்கே போனாலும் நைட் வீட்டுக்கு வந்துடணும். அப்படி 1 நாள் 2 நாள் வெளியில் போனாலும் திரும்பி அதுதான் உங்கள் வீடு. அங்கே ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 128 படி ஆண்டவர் உங்கள் வீட்டிலே இருக்கிறார். 2வது அவருடைய ஆலயம். என் ஆலயத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வந்து மகிழும்படி செய்வேன். இந்த ஆலயத்துக்கு வரணும். 3வது நம்முடைய ஒர்க் ஸ்பாட், நம்ம வேலை செய்யணும். செய்யும் தொழிலில் தெய்வம், அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம் நம்முடைய கல்ச்சரில் சொல்லி கொடுத்தது. ஆனால் யூதர்களுடைய இந்த வேதம், நம்முக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வேதம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் எங்கேயும் இருக்கிறாரு? வேலை செய்கிற இடத்துல. நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போல் வீட்டில் இருப்போம், ஆலயத்துக்கு போவோம், வேலைக்கு போவோம், ஆலயத்தில் இருப்போம், வீட்டில் இருப்போம். வேலையிலையும் கீழ்ப்படிவோம், ஆலயத்திலையும் கீழ்ப்படிவோம், வீட்டிலையும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். இதுதான் ஒரு புதிய விசுவாசியின் கடமை என்பதை பேதுரு அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. உலகத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்ட வேண்டும். நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சிதறுண்ட ஆடுகள் போல் இருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு மெய்ப்பரிடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் தேவன் உங்களை நடத்துவார். உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கர்த்தர் தயவுள்ளவர்னு விசுவாசிக்கிறீங்க? வாங்க எழுந்துங்களேன். இந்த தயவுள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைகளுக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தருடைய இரக்கங்களுக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நான் மாறுற ஆண்டவரே, உலகத்தினுடைய எல்லா குணங்களையும் விட்டு கர்த்தருடைய பார்வையில் நான் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். அப்படியே தலைகளை கர்த்தர் பக்கம் உயர்த்தி விசுவாசத்தோடு நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம்.
மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். தகப்பனே, அப்பா, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படி கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் அடிகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை எப்படி பாலுக்காக ஏங்குமோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நாமும் ஆண்டவராகிய திருவசனத்தை உட்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துர்க்குணத்தோடு நாம் இருந்தோம் என்றால் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்ய மாட்டார், திருவசனம் நமக்குள்ள போகாது. அப்போ நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சகல துர்க்குணத்தையும் விட்டு விட்டு நானா பாலாகிய திருவசனமாகிய அது மேல வாஞ்சை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகமா வேதத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் நம்ம ஜெபிக்கலாம். ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இந்த வேலையில நம்ம ஜெபிக்கலாம். திருவசனத்தை நம்ம எடுத்து நம்ம மார்போடு அணைத்து கொள்ளலாம். இதுவரையும் நம்ம வேதத்தை ஏனோ தானே நம்ம வாசித்து இருந்தோம் என்றால் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான எண்ணங்கள், கசப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு திருவசனமாக ஞான பாலாகிய இது இதை நம்ம உட்கொள்ளவோம் என்று இந்த வேலையில் அணைத்து கொண்டு நம்ம இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும்
வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களை முழுமையா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, வேதத்தை அதிகமாய் வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கக்கூடிய அப்பா அந்த கிருபையை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இப்பொழுது முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேலையில எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துக்கிறோம் அப்பா. உங்க வல்லமையான கரம் எங்களை தொடட்டும் அப்பா. உங்க ஆணி பாய்ந்த கரம் எங்களை தொடட்டும் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற அப்பா அந்த துர்க்குண எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால நாங்க கட்டளை எடுக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா சகல அப்பா துர்க்குணங்களையும் நாங்க எடுத்து போடக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாள பாலாகிய இதோ அப்பா திருவனசனத்தை நாங்க உட்கொள்ளக்கூடிய அந்த கிருபை ஞானத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படும்படியாக, உங்க ராஜ்யம் அப்பா கட்டப்படும்படியாக எங்க ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. உங்க வல்லமையான கரம் எங்களை தொட்டு வழி நடத்தட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். இப்பொழுதும் இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் சொல்லி இதை நம்ம உட்கொள்ள போகிறோம். 1 பேதுரு 2:3 நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளலாம். ஈவரக்கா அடோனாய் வைஷ்மரக்கா யாயே அடோனாய் பனவ் எலக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் எலக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர். ஹல்லேலூயா. தலைமையில் கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சேராவை தலையில போட்டுக்கொள்கிறோம். செஸ்ட்ல நீதி என்னும் மார்கவசத்தை மார்பிலை தரித்துக்கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடும். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டை நானும் என் குடும்பத்தான், என் சபையாரும், என் நண்பர்கள், என் பிள்ளைகள் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul, and all that is within me. Bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Amen. Hallelujah. 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 Hallelujah.